அரபு நாடுகள்ல இருந்து இந்த ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிடணுங்க. நம்ம நண்பர்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்தாலோ இல்லை நம்ம நண்பன் வீட்டு ஃபங்க்ஷனோ நம்ம ஃபேமிலி வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம நண்பர்கள் கேட்குற முதல் வார்த்தை மாப்பிள்ளை கட்டிங் இருக்குல்ல அப்படிங்கிற வார்த்தையாக தான் இருக்கும். கட்டிங் வாங்கி கொடுத்தாலும் நல்லா குடிச்சிட்டு அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்துட்டு அதுக்கு மேலே படுத்து உருண்டு எந்திரிச்சு போகிற நண்பர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அரபு நாடுகளில் 4 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தாலோ இல்லை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாலோ அப்படின்னா அவங்க ரொம்பவும் அற்புதமான அருமையான சுவையான தரமான சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ நம்ம தமிழர்கள் அப்படி சாப்பாடு கொடுக்கறது இல்லையா அப்படின்னா அவங்கள விட நம்ம ரொம்பவே பெட்டராகவே கொடுக்குறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருமே குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம 5 வகையான சாப்பாடு வச்சா இவங்க 50 வகையான சாப்பாடு வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி குடிச்சிட்டு இன்றைக்கும் நிறைய பேர் வாந்தி எடுக்கிறாங்களா? அப்படி வாந்தி எடுக்கிறது இல்லை. அதனால தான் சொன்னேன் அரபு நாடுகள்லேருந்து இந்த ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிட்டு போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.